சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான். கடையில் வந்து நம்ம வந்து அந்த மசாலாலாம் எந்த மசாலாவும் நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் சிக்கன் போன்லெஸ்ஸாக நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள வத்தத்தூள், நான் வீட்டில் திரிச்சு வச்ச வத்தத்தூள் தான், அதை சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா விரசி எடுத்து வச்சுக்கிறணும். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா விரசி எடுத்து, நான் இந்த பாத்திரத்திலே தான் பண்ண போகிறேன், அதனால் அந்த பாத்திரத்திலே அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கறி மசாலா பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் நான் ஒரு இதில் திரிச்சு வச்சுருப்பேன். அதில் கொஞ்சமாக அந்த வாசனைக்காக நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ கொஞ்சமோல நெய் ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஒரு நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகணும்ல, ஏற்கனவே தண்ணி விடும், ஆனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த நெய்யோட ஃப்ளேவரும்